தேர்தல் ஆணையம் மத்திய அரசோட சேர்ந்து வாக்கு திரட்டல ஈடுபட்டதாகவும் நாட்டின் நலனுக்கு எதிரான குற்ற செயல்ல தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்கு அப்படின்னும் ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி புதுடெல்லியில செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. வாக்காளர் பட்டியல பல குளறுபடிகள் செஞ்சு தேர்தல் ஆணையமே வாக்குகள்ல மோசடி செஞ்சு வருவதா தொடர்ந்து ராகுல் காந்தி குற்றம் சாட்டி வந்த நிலையில அது தொடர்பான ஆதாரங்களோட செய்தியாளர்கள் சந்திப்புல பாஜகவினர் சொல்லி வந்தது போல அணுகுண்ட வீசி இருக்கிறத ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கிற தரவுகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முதல் தடவை வாக்காளர்கள பெரும்பாலானவங்க 18 20 வயது உடையவங்க கிடையாது. 80 வயது நபர் ஒருத்தர் முதல் முறையா வாக்காளர்கள்ல சேர்க்கப்பட்டிருக்காரு. ஒரே விலாசத்துல 45 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு தொழிற்சாலையில பல வாக்காளர்களின் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சில வாக்காளர்களுக்கு புகைப்படங்களே கிடையாது. ஒரே தொகுதியில 12,000 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. வாக்காளர் பட்டியல கொடுக்கப்பட்ட முகவரியில 40,009 பேர் இல்ல. ஒரே வாக்காளரின் பெயர் பல்வேறு வாக்குச்சாவடிகள்ல இடம்பெற்றிருக்கு. பல வாக்காளர்களுக்கு தந்தை தாய் பெயர்கள் கிடையாது. நாடு முழுவதும் இந்த மாதிரி பல மோசடிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் காங்கிரஸ் 7 தொகுதிகள்ல 6 தொகுதிகளை வென்று மகாதேவபுரா பேரவை தொகுதியில மட்டும் 1,14,000 வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. கர்நாடக மாநிலம் மகாதேவபுர தொகுதியில காங்கிரஸ் குழு 1,00,000 போலி வாக்காளர்களை அடையாளம் கண்டிருக்கு. போலியான முகவரி கொடுத்து வாக்காளர்கள் பெரிய அளவுல சேர்க்கப்பட்டிருந்திருக்காங்க. மகாதேவபுர பேரவை தேர்தலின் போது சுமார் 6,50,000 லட்சம் வாக்குகள்ல 1,00,000 வாக்குகள் போலியானது. பல வாக்காளர்களுக்கு புகைப்படங்கள் பதிவு செய்யப்படல, அடையாளம் காணும்படியும் கிடையாது அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. இப்படி ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் மோசடியான பட்டியல சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் தேர்தல் ஆணையம் மீதான நம்பிக்கையை உடைக்கும் வகையில தரவுகளை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்காரு ராகுல் காந்தி. நாடு முழுவதும் வாக்கு திருட்டு நடந்ததற்கான ஆதாரங்களை அழிச்சு மோசடியை மறைக்க பார்க்குது தேர்தல் ஆணையம் அப்படின்னும் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. உங்க கையால ஓபன் பண்ணுங்க. ஃபிளிக்ஸ் 9 ஓடிடிக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா வரட்டும், நல்ல படங்கள் பெரிய லெவலில் வரட்டும். நான் வாழ்த்துறேன். தேங்க்ஸ்.